அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகம் பாபத்துவம் அடைந்திருக்கும் நிலையில் அவர்களது தசாபுத்தியில் என்ன மாதிரியான பலன்களை தருவார்கள் என்பதை குருவுக்கும் புதனுக்கும் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய வீடியோக்களில் கூறியிருந்தேன். ஒரு கிரகம் பாபத்துவம் அடைந்திருக்கும் நிலையில் தனது ஆதிபத்தியம் காரகத்துவ ரீதியாகவும் ஒரு ஜாதகருக்கு கெடுதல்களை தரும். குறிப்பாக ஒரு பாப கிரகம் இன்னொரு இருள் கிரகமான ராகுவுடன் இணைந்து பாவத்துவம் அடைக்கும் நிலையில் அந்த பாவகத்தை கெடுக்கும். அந்த இரண்டு தசாபுத்திகளும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது, அது எந்த லக்கணமாக இருந்தாலும். சுவரின் தொடர்பு மட்டுமே விதிவிலக்கு. இந்த அமைப்பில் முக்கால் பாபரான செவ்வாயும் இருள் கிரகமான ராகுவும் பாபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில், ஏன்னா இருவரும் தசையில் அடுத்தடுத்து வருது இல்லையா, இருவரும் இணைந்திருக்கும் நிலையில் அவருடைய தசையில் என்ன மாதிரியான காரக ஆதிபத்திய ரீதியான பலன்களை லக்கணத்துக்கு தகுந்தாற் போல தருவார்கள். அது காரகம் என்பது வேறு. செவ்வாய் ராக சேர்த்துட்டால என்ன, அதாவது பிரச்சனைகள், அதாவது தைரியம், தன்னம்பிக்கை இலக்கு. இப்போ செவ்வாயினுடைய விஷயங்கள் அனைத்துமே கெடும். ராகு செவ்வாயுடன் இணைந்த ராகு என்ன செய்வார், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், மருத்துவ செலவு, கீழே விழுந்து அடிபடுதல், அறுவை சிகிச்சை போன்ற பலன்களை காரக ரீதியாக தருவார்கள். ஆதிபத்தியம் என்பது அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியம் ரீதியாகவும் கெடுதல்கள் ஜாதகருக்கு நடக்கும். சரி, இதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10/11/1993 1:53 PM அளவில் பிறந்திருக்காரு. கும்ப லக்கணம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு லக்கணத்திலேயே சனி, 4ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பிறந்திருக்கார். அது 2-3 வருஷம் முடிஞ்சது. அடுத்தது அமாவாசைக்கு நெருங்கிய சந்திர திசை. அடுத்தது ராகுவுடன் இணைந்த செவ்வாய் திசை. இந்த ராகுவுடன் இணைந்த செவ்வாய் திசை என்ன பண்ணுவார், இந்த ஜாதகருடைய தன்னம்பிக்கையை குறைப்பார், சகோதர வழியில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். மேலும் அவரே மாரகாதிபதியாக சில உடல் ரீதியான தொந்தரவுகளையும் இந்த செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு நடந்திருக்கும். சரி, அந்த செவ்வாய் திசை கூட இளமை பருவத்தில் போயிடுச்சு. படிப்பையும் தடை செஞ்சிருப்பார். அதை விட்டு தட்டி தடுமாறி படிச்சிருப்பார். அடுத்து ராகு திசை. இந்த ராகு திசையை பற்றி சொல்லவே வேண்டாம். விருச்சிகத்தில் செவ்வாயின் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து ஸ்திர வீடான விருச்சிகத்தில் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வை பெற்ற அந்த ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். சரியான இந்த ஜாதகர் செட்டில் ஆகக்கூடிய பருவ வயதில், அதாவது அந்த ஜாதகம் படித்து வேலை, திருமணம் போன்ற அமைப்புகள் செட்டில் ஆகக்கூடிய வயதில் வருகின்ற இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் விடாது. ராகுவுடன் இணைந்த செவ்வாய், அதாவது 10ஆம் அதிபதியுடன் இணைந்து சனியின் பார்வை பெற்ற இந்த செவ்வாய் இந்த ஜாதகருக்கு நிலையான தொழில், வேலை அமைப்புகளை தரமாட்டார். வருமானம் என்பதே இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ ஜாதகரே பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய வருமானத்தில் பைசா சம்பாதிக்க முடியாதவங்க எதாக இருந்தால் இந்த ஜாதகருக்கு ராகு திசை கேது பற்றி போய்கொண்டு இருக்கிறது. 10ஆம் இடம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பாவகத்தோடு சனி, செவ்வாய், ராகு மூவரும் தொடர்பு கொள்ளும் நிலை அந்த பாவக பலன்கள் நடக்காது. இந்த ஜாதகருக்கு உருப்படியான தொழில் ஒன்றும் அமையாது. கேது புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வீரியஸ்தானாதிபதியும் அவரே ஆகி, மாரகாதிபதியும் அவரே ஆகி, 10ஆம் அதிபதி அவரே ஆகி அவருடன் இணைந்து சனியின் பார்வை பெற்ற இந்த ராகு சில அசிங்கம், கேவலம், அவமானங்களையும் இந்த ஜாதகருக்கு தரும். சில காதல் தோல்விகளையும் இந்த ஜாதகருக்கு தந்திருக்கும். ஏனென்றால் போகஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதியுடன் செவ்வாய் இணைந்திருக்கிறார். மேலும் காமத்திரிகோண பாவங்களான 9ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். இது இந்த ஜாதகருக்கு காதல், திருமணம் நடைபெறும் என்பதற்கான அமைப்பை இந்த ஜாதகருக்கு காட்டுகிறது. சரி, இந்த ஜாதகர் எப்பொழுதுதான் நன்றாக இருப்பார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ராகு திசை சுக்கிர புத்தி வரை ஒரு மாதிரியாக சென்றால் சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் நல்ல பலன்களை செய்யாது. அதே போல் சுக்கிர புத்தி வரைக்கும் கெடுபடுறதுனா சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் ஒரு மூச்சுவடி முறையாக பலன்கள் இருக்கும். இந்த ஜாதகருக்கு தற்பொழுது கேது புத்தி நடந்தது. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ என்ன, அதாவது சுக்கிரனுடைய காரகமான பெண்கள் மீதான ஈர்ப்பு இந்த ஜாதகருக்கு கேது திசையில் இந்த ஒரு வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்கும். புதன் புத்தியிலிருந்தே இருக்கும். ஏனென்றால் புதன் 5ஆம் அதிபதி ஆகிறார் அல்லவா. காதல் எண்ணங்களை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி புதன் புத்தியிலேயே ஆரம்பித்து கேது புத்தியில் அது தொடர்கிறது. ஆனால் இந்த ஜாதகருக்கு அதாவது தன்னம்பிக்கை, தைரியம் என்பது கிடையாது. ஏனென்றால் இந்த ஜாதகரால் சுயமாக சம்பாதிக்க இயலாத தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. லக்கணத்தில் சனி இருக்கிறார். இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் சிறிதளவு இருக்கும். மேலும் தன்னம்பிக்கை, சுயநலவாதி போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகம் இருக்கும்.
லக்கணத்தை குரு பார்த்தப்பா இது சற்று மட்டுப்பட்டு இருக்குமே தவிர சனியின் குணங்கள் இருக்கத்தான் செய்யும். சரி, இந்த ஜாதகருக்கு ராகு திசை சுக்கிர புத்தியில் காதல் திருமணம் நடக்கும். ஏனென்றால் அதாவது அங்கே 5, 7, 9ஆம் அதிபதிகள் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக சுக்கிரன் தாம்பத்திய சூட்டை தர கடமைப்பட்டவர் என்பதாலும் 7ஆம் அதிபதி அங்கே சுபத்தன்மை அடைந்திருப்பதாலும் சுக்கிரனே தனது சுய இயல்பை ஏற்காமல் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு சுக்கிர புத்தியில் காதல் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் பெற்றோர்கள் சம்மதத்தை மீறி நடைபெறும். ஏனென்றால் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதும் 7ஆம் வீட்டுக்கு சுப தொடர்பு இல்லாததும் இந்த ஜாதகத்தின் திருமணம் அதாவது இஷ்ட திருமணமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மீண்டும் அங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி தசை நடத்துவதாலும் அங்கே 5, 7, 9ஆம் அதிபதிகள் நெருங்கி அதாவது இணைந்து ஒரு வீட்டில் இருப்பதாலும் இந்த ஜாதகர் அருகில் உள்ள தான் வசிக்கும் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள பெண்ணையை காதலித்து திருமணம் செய்து கொள்கின்ற அமைப்பு இந்த ராகு திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு நடக்கும். சுக்கிர புத்தியிலிருந்து சற்று மூச்சு விடும்படியான பலன்களை இந்த ஜாதகருக்கு ராகு தருவார். ஏனென்றால் ராகு திசை 18 வருடங்களும் ஒரே போதே இருக்காது. இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எப்படி ஒரு தசை ஒரு பகுதியில் நல்ல பலன்களையும் ஒரு பகுதி சற்று சாதகமற்ற பலன்களையும் தருவார்களோ அதே போல் இந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தியிலிருந்து படிப்படியாக இந்த ஜாதகருக்கு ஏதோ சில வேலை அமைப்புகளை கொடுத்து அதாவது இஷ்ட திருமணமாக அது அமைந்து வாழ்க்கையை நகர்த்துகின்ற அமைப்பு. அதே சமயம் இந்த செவ்வாயின் வீட்டில் ராகுவுடன் இணைந்து செவ்வாயின் வீட்டில் செவ்வாயுடனே இணைந்த ராகு சனியின் பார்வை பெறுவதால் இந்த ராகு பெரிய யோக பலன்களை எல்லாம் சுக்கிர புத்திக்கு பிறகு செய்துவிடவும் மாட்டார். குரு புத்தியிலிருந்து சற்று ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் உண்டாகும். ஏனென்றால் 5, 9ஆம் இடங்கள் வலுப்பட்டிருப்பதாலும் லக்கணத்தை குரு பார்ப்பதாலும் இந்த ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் ஓரளவு முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இங்கே 5, 9ஆம் இடங்கள் வலுவாகி லக்கணத்தையும் குரு பார்ப்பதால் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்பவும் நிதானமானவர், எதற்கெடுத்தாலும் அதாவது தன்னம்பிக்கை தைரியமற்றவர். நாம் வருமானம் இல்லாமல் இருக்கிறோமே எப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்வது என்ற மனக்குழப்பத்துடனே ஜாதகம் இருக்கிறார். ஆனால் தசாபுத்தி அமைப்புகள் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ராகு திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடந்தே தீரும். இதுதான் இந்த ஜாதகருடைய விதி. எனவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு பாபத்துவமாக இருக்கும் நிலையில் செவ்வாயின் பாப விஷயங்கள் நடக்கும். சகோதர இழைப்பு, வம்பு வாக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பலன்கள். போதாக்குறைக்க சனியின் பார்வை வேறு, அதாவது உடல்நிலை தொந்தரவுகள், வயிறு விருச்சிகம், அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அடிவயிற்றுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜிகள், மேலும் 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் சுகக்கேடுகள், தாய் சுகம், தன் சுகம் போன்றவற்றை இந்த ராகு திசையில் கண்டிப்பாக பாதிக்கவே செய்யும். அதாவது சுயமாக தொழில் செய்து ஜாதகருக்கு முன்னேறக்கூடிய அமைப்பை இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு தராது. ஏனென்றால் 10ஆம் பாவகம் முழுமையாக கெட்டுவிட்டது. எனவே செவ்வாய் ராகு பாபத்துவமாக இருக்கும் நிலையில் செவ்வாயின் உயிர்காரகமான சகோதர சகோதரி வகையில் பிரச்சனைகள், அதாவது மற்ற அமைப்பு ஜடக்காரகமான தைரியம், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் கெடுதல். அதே போல் ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதியை பிரதிபலிப்பார் என்பதால் செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருப்பதால் இந்த செவ்வாயின் பாபத்தன்மை ராகு சனியுடன் பார்வையை பெறுவதால் சனி செவ்வாயின் தொடர்பை பெற்ற இந்த ராகு இந்த ஜாதகருக்கு அவர்கள் காரணத்தவங்களைத்தான் தருவாரே தவிர நல்ல பலன்களை தரமாட்டார். சுக்கிர புத்தியிலிருந்து சற்று மூர்ச்சி விட முடியாத பலன்களும் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணமும் நடக்கும் என்பதை இந்த ஜாதகம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் 1, 5, 9ஆம் பாவங்கள் திரியோண பாவங்கள் வலுத்திருப்பதாலும் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்று செவ்வாயின் பார்வையை பெறுவது தவறுதான். சனி செவ்வாய் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறது நல்ல நிலை அல்ல. அதே சமயத்தில் குருவின் பார்வை இங்கே சனியின் குணங்களை சற்று மட்டுப்படுத்தி லக்னத்தை சிறிதளவு புனிதப்படுத்தும் என்பதாலும் இந்த ஜாதகருக்கு அதாவது ராகு திசை சுக்கிர புத்தியிலிருந்து படிப்படியான மாற்றங்கள் ஏறி பிற்பகுதியில் ஓரளவு நல்ல பலன்களும் குரு திசையில் ஓரளவு நல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு தரும் என்பதை இந்த ஜாதகம் எடுத்து காட்டுகிறது. எனவே செவ்வாய் ராகு இணைவு என்பது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாயின் காரக விஷயங்கள் காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் அவரே மாரகாதிபதி. இங்கே சனியும் கெட்டிருந்து அஷ்டமாதிபதியான புதனும் கெட்டிருந்தால் இந்த ஜாதகருக்கு உயிர்கண்டங்கள் இந்த ராகு திசையில் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லை. லக்னாதிபதி லக்னத்தில் வலுவாக இருந்து குருவின் பார்வை பெறுவதாலும் 8ஆம் அதிபதி வளர்த்திருப்பதாலும் உயிர்கண்டங்கள் இல்லை. ஆனால் அசிங்கம், அவமானம், கேவலம் போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு ராகு திசையில் இதுவரை நடந்திருக்கும். சுக்கிர புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடந்து வாழ்க்கை ஓரளவு செட்டில் ஆகும் என்ற அமைப்பைத்தான் இந்த ஜாதகம் காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.